சார் அந்த சின்ன பையன் சைக்கிளை பிடிங்கிட்டு போனாரே சார், அந்த சைக்கிள் என்ன ரேட்டு, என்ன கம்பெனி என்னன்னு காட்டி விடுங்க சார். நாங்கள் வேறு வாங்கிக்கிறோம். பெட்ரோல் விற்கிற விலைக்காக பேட்டரி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த பைக் என்னென்னு காமிச்சிங்கன்னா ஊருக்குள்ளே எல்லோரும் வாங்கிட்டு நம்ம நாடு கொஞ்சம் பெட்ரோல் டீசல் எல்லாம் கம்மியாக எல்லா மக்களுக்கும் பணம் மிச்சமாகுங்க சார். நீங்கள் கொஞ்சம் பார்த்து அது என்ன வண்டின்னு சொல்லுங்கள் சார். அது போகுது அது ஒரு 50 கிலோமீட்டர் போகும் போல். அவ்வளோ கெப்பாசிட்டியாக சார் அந்த வண்டிக்கு இருக்குது. அவரும் அங்கிட்டு தப்பி போகிறாரு. ஒரு R15 புல்லட்டு காரு சேஸிங் எந்த பைக்குனாலையும் சேஸ் பண்ண முடியல சார். அவ்வளோ ஸ்பீடாக போகிற பைக் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் சார் ஸ்கேட்டிங்கில் அவ்வளோ மிஸ் இருக்குன்னு தெரியும். என்ன வண்டின்னு சொல்லுங்கள் சார், நான் ஒன்று வாங்கிக்கிறேன். நானும் இங்கேருந்து மதுரையை தாண்டி போகணும் சார். ஒரு 200 கிலோமீட்டர் போகணும். கொடுத்தீங்கன்னா பஸ்ஸு நிற்கவே நானும் அப்படி ஜாலியாக இயற்கை காற்று வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். பொல்யூஷன் கண்ட்ரோல் எல்லாம் மிச்சம் சார். சார் இந்த படத்தில் எல்லா வர்மமும் சொன்ன நீங்கள் அந்த வௌவால் வர்மத்தை சொல்ல மறந்துட்டீங்க சார். அவ்வளோ சேஸிங்கில் ஒரு அண்டர் கிரவுண்ட் பாலத்துக்கு நடுவில் 2 பக்கம் போலீஸ் சேஸ் பண்ணி நிற்க நம்ம இந்தியன் தான் அப்படியே சொங்கி ஒரு 2 பறவையை ஓட்டு இங்கிட்டு தவி போயிட்டா அப்படியே சார். ஆனால் இருக்க போலீஸ் சொல்ல பிடிக்கவே இல்லை சார். நீங்கள் தான் சார் அசிங்கப்படுத்துறீங்க, இந்தியன் போலீஸை அசிங்கப்படுத்துறீங்க சார். என்ன சார் ஒரு ஸ்கேட்டிங்கில் ஒரு பாலத்துக்கடியில் ரவுண்ட் பண்ணி நிற்கிறப்ப போகிறவங்களை பிடிக்க முடியலைங்கிறீங்க. என்ன சார் ரவுண்ட் அப்பு, என்ன சார் பேக்கப் பண்ணுறீங்க? இந்த சங்கர் சார் இந்த எங்கள் அட்லியன் ஏன்னாவது ஒவ்வொரு படத்தில் ஹிந்தி படம், இங்கிலீஷ் படம், தமிழ் கொண்டு கொரியன் வரைக்கும் திருடினாப்புல. ஆனால் நீங்கள் பேசாமல் உங்கள் சங்கர் என்ன சொல்லுவீங்களே லோகேஷ் யூனிவர்ஸ் மாதிரி நீங்கள் ஒரு சங்கர் யூனிவர்ஸ் வச்சுங்க சார். நீங்கள் தான் சார் எங்கள் நண்பன் படத்தில் திருடிக்கிறீங்க. உங்கள் ஐ படத்துலேருந்து ஒரு சீனை தூக்கி வச்சுருக்கீங்க. அந்நியன்லேருந்து ஒரு 4 சீனை தூக்கி வச்சுருக்கீங்க. உங்கள் எல்லா படத்தோட ரேஞ்சுமே ஒரே ரேஞ்சில் தான் இருக்குது. போலீஸ் கூடவும் ஒருத்தர் தேடுறாரு, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புராணம்னு சொல்கிறீங்க. இது கொஞ்சம் வெளியில் பண்ணுங்கள் சார். எங்கள் அண்ணன் தளபதிக்கு பண்ணிங்க சார். அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுங்கள் சார். நீங்கள் நல்லா எதிர்பார்க்குறோம், ஆனால் எதுவுமே பண்ண மாட்டேங்க சார். முதல்ல எனக்கு அந்த லஞ்சத்தில் உள்ள என்ன தண்டனைங்கிறத முதல்ல சொல்லுங்கள் சார். இந்தியன் கூட தாத்தா வர்றாரு, கதற விட போகிறாரு, செதற விட போகிறேன். என்னையை கதற விட்டீங்களே சார். நான் என்னைக்காவது உங்களை குறை சொல்லியிருக்கேன். நான் இன்றைக்கி சொல்ல வச்சுட்டீங்களே சார். முதல்ல நீங்கள் தமிழ்நாடு போலீஸில் இப்படி தப்பாக பேசுகிறது நிப்பாட்டுங்க. என்ன சார் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் ஏறி ஒருத்தர் அவர் வாட்டுக்கு போகிறாப்புல எந்த ட்ரெயின் மெட்ரோ ஸ்டேஷனில் யாராவது நினச்சா கதவை திறக்க முடியுமா? அதுவும் டிரைவர் இன்ஜின் சீட்டு கதவே திறக்க முடியுமா? நம்ம கமல்ஹாசன் சார் திறக்கிறாப்புல இப்படிலாம் காட்டலாமா? அவர் சொன்னார் ரிவர்ஸ் எடுத்து போகிறாங்க. ரிவர்ஸ் எடுத்து போகிற இடத்துலையாவது திரும்ப இறங்கினா போலீஸ் நிற்பாங்கன்னு பார்த்தா அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் ஒரு பயவுலையே காணும். ஒரு போலீஸு ஒரு 10 மக்களையாக நிப்பாட்டி வச்சுட்டு இருக்கலாம் சார். அதுவும் நீங்கள் எடுக்கல சார். என்ன சார் தமிழ்நாடு போலீஸை இவ்வளோ கேவலமாக காட்டுறீங்க? பெருமையாக காட்டுங்க சார். நீங்கள் சிவாஜியில் காட்டுறீங்க, அதை காட்டிங்க, அதெல்லாம் ஓகே சார். ஆனால் நீங்கள் இந்தியனில் ரொம்ப இது பண்ணீங்க சார். எனக்கு அந்த 29வது ஸ்டேட் எந்த ஸ்டேட்னு சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்லனாலும் நம்ம ப்ளூ ஷர்ட்டானு என்ன சொல்லுங்கள் சார்.